தம்மை வந்து சந்திக்குமாறு ஆளுநர் ஆர்.என். ரவி விடுத்த அழைப்பை நிராகரித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்ட களத்துக்கு அவரை வரவழைத்து மனு அளித்தனர். இலங்கை கடற்படையால் நடுக்கடலில் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யவும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்கவும் கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் நடத்தி வந்த காலவரையற்ற வேலைநிறுத்தம் இன்றும் நீடிக்கிறது. தங்கச்சி மடத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். கஞ்சி தொட்டி திறந்த மீனவர்கள் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லா போட்டுகள்ல பிடிபட்ட ஆட்களை விடுவிக்கணும், எங்க வாழ்வாதாரத்தையும் விடுவிக்கணும். அப்புறம் இந்த ஃபைன் போடுறது 50,000, 2 கோடி, 1 கோடின்னு போடுறாங்க. சிறை தண்டனை 1 வருஷம் 2 வருஷம்னு போடுறாங்க. இது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம நிறுத்தணும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க வாழ்வாதாரத்தை இழந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா பேருமே உடம்புக்கு முடியாத சூழ்நிலையில டெய்லி மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க தான் பிடிபட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அரசு இலங்கையில் பிடிபட்ட படகுக்கு 20 லட்சம் ரூபா வழங்குச்சு. இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அது மாதிரி எங்களுக்கு தமிழக அரசு எப்படி இங்கே இன்றைக்கி 6 லட்சம் ரூபா இலங்கையில் பிடிபட்ட படகுக்கு வழங்குதோ, அது மாதிரி 2014க்கு முன்னால் வழங்கப்பட்டது போல மத்திய அரசும் வழங்கணும். இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ஆளுநர் ஆர்.என். ரவி தம்மை வந்து சந்திக்க அழைப்பதாக மீனவர்களிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். கட்டடத்தை திறக்கிறாங்க, அங்க ஒரு 5 பேர் கூடணும்னு சொல்றாங்க. அது எந்த வகையில சாத்தியப்படுமா? எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் அவங்கள்ட்ட சொல்ல போறோம். அதனால தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்க. ஆளுநரை தேடிச் சென்று சந்திக்க மீனவர்கள் மறுத்ததை அடுத்து போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு வந்த ரவி அவர்களிடம் கோரிக்கை மனுவை பெற்றுக் கொண்டார். அப்போது இலங்கை சிறையில் உள்ள தனது தந்தையை மீட்டுத் தருமாறு ஒரு சிறுவன் கண்ணீர் மல்க அவரிடம் கோரிக்கை வைத்தது அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. சிறுவனுக்கு ஆறுதல் கூறிய ஆளுநர் மீனவர்கள் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகளுடன் பேசி உரிய தீர்வு ஏற்படுத்தப்படும் என உறுதியளித்தார். மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக தீர்வு காண வேண்டும். அதனை பற்றி நான் முயற்சிவேன். பெண்களும் 2 படகுகளையும் இழந்த மீனவர் ஒருவரும் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்து விட்டதாக கூறி இலங்கையால் ஏற்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.